எபேசியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது அவருக்கு நம்ம கிடைக்கிறதான கிருபை தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது கிடைக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிருபை நம்மளுக்கு கிடைச்சா நம்ம ரட்சிக்கப்படுவோம். இப்போ யாருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிருபை கிடைச்சது? ஒரு ஆள் இருக்கா. ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் நோவாவுடைய வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு, நோவா இருந்த நாட்களிலே எல்லாரை பார்க்கிலும் அவன் உத்தமனாய் இருந்து தேவனோடு சஞ்சரித்தான் அப்படி சொல்லியிருக்கோம். 8ம் 9ம் வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சுதான். அப்படின்னா அவனுக்கு ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் அவனுக்கு கிருபை தர, அவனை காப்பாற்றணும். எதுல இருந்து காப்பாற்றணும்? அவனுக்கு கிடைச்ச கிருபை அவனை காப்பாற்றணும். 2வது எதிலிருந்து? 9வது வசனத்துல நோவாவுடைய வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். போதும். நோவா இருந்ததான நாட்கள்ல அவனுடைய காலத்துல எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனா இந்த நோவா மட்டும் உத்தமனாய் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான் அப்படி சொல்லியிருக்கு. தேவனோடு சஞ்சரித்தான். பிரியமானவர்களே, கடவுள் அழிவை வைத்திருக்கிறார்னு வச்சுங்க. இந்த பூமியில அழிவை வச்சிருக்கிறார். எப்பவும் எத்தனையோ இடங்கள்ல நாச மோசங்கள் நடந்துட்டே இருக்குது. யுத்தங்கள்ல சாவுறாங்க, பூமி அதிர்ச்சியில் சாவுறாங்க, அப்புறம் சுனாமியில் சாவுறாங்க, பல இடங்கள்ல செத்துட்டே இருக்கிறாங்க. இயற்கை அழிவினாலையும் செயற்கை அழிவினாலையும். இயற்கை அழிவு அப்படி சொல்றது இந்த காற்றுனாலையும் மழையினாலையும் தண்ணினாலையும் நெருப்புனாலையும் வருது. இதெல்லாம் இயற்கை அழிவு. செயற்கை அழிவு அப்படி சொல்றது மனுஷன் உண்டாக்குற கருவினால சாவுறாங்க. பாம்பு போட்டு சாவுறது, குண்டு போட்டு சாவுறது, அப்புறமா அந்த பிளைன் போய் விழுந்து போய் செத்து போனாங்களே நிறைய பேர். அதெல்லாம் செயற்கை, அவர்களுக்குள்ள உண்டான நம் மனுஷன் செஞ்சதுனால இந்த காரியம் நடக்குது. இவ்வளவு அழிவுகள் இருக்கு, நியமிச்சு இருக்கிறாங்க. இவ்வளோ காரியங்கள் நியமிச்சு இருக்கிறாங்க அப்படின்னு இதுக்கு மத்தியில ஒரு ஆள் காப்பாற்றப்படுறான் அப்படி சொன்னாக்கா அது தேவனுடைய கிருபை. அப்போ நோவா காலத்தில் இருந்த ஜனங்கள் மோசமான ஜனங்களா இருந்தாங்க. நோவா காலத்தில் இருந்த ஜனங்கள் மோசமானவங்களா இருந்தாங்க. அந்த காலத்துல இருந்தவங்களை போலவே இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலையும் இருந்தாங்களாம். மனுஷகுமாரன் காலத்துல இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு தான் லூக்காவுடைய புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நோவா காலத்தில் நடந்தது போலவும் மனுஷகுமாரனுடைய காலத்திலே நடக்கும் அப்படி சொல்லி. 17:26 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். பாருங்க, நோவாவுடைய காலத்திலே நடந்தது போல மனுஷருடைய காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய காலம், மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து காலத்துல நடக்கும். அவர் வருகை நாட்களில் நடக்கும். அவர் இருந்த நாட்களில் இருந்த மனுஷர்கள் வித்தியாசமாய் நடந்து கொண்டிருந்தாங்க. மனுஷர்கள் ரொம்ப மோசமாய் நடந்து கொண்டிருந்தாங்க. அப்போ நோவாவுடைய நாட்கள்ல அம்மாதிரி நடந்துச்சு. மனுஷகுமாரனுடைய நாட்கள்ல ஒரு பரிகாரம் இருந்துச்சு. மனுஷகுமாரனுடைய நாட்கள் அப்படி நடந்தாங்க அப்படி சொன்னா, மனுஷகுமாரன் நாட்கள்ல ஒரு பரிகாரம் இருந்துச்சு. அது என்ன பரிகாரம்? மனுஷகுமாரன் தான் பரிகாரம். அவர் தான் நமக்காக சாக போறார். அவர் தான் நமக்காக சாக போறார், சிலுவையில் அறையப்பட போறார், எல்லா பாவத்தையும் அவன் மேல போட போறாரு அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஆனா நோவா காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு பரிகாரம் கிடையாது. அவங்களுக்காக உத்தரவாதம் பண்ணவங்க இல்லை. அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் இல்லை. இவங்க செய்யற பாவத்துக்கு அவங்கள புத்திமதி சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. கடவுளை பத்தி சொல்லி கொடுக்கக்கூடியதான யாரும் கிடையாது. கடவுளுக்கு பயந்தவங்க அவங்கவுங்க மனசாட்சி காலத்துல வாழ்ந்துக்குவாங்க.
அப்படி வாழ்ந்த காலத்துல தான், மனசாட்சி காலத்துல இருந்தவன் தான் இவன். யாரு? இந்த நோவா. அவன் தெய்வனுக்கு பயந்து நடந்தான். மற்றவங்க மாதிரி நம்ம நடக்கக்கூடாது, நாம் தெய்வத்துக்கு பயந்து தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படி சொல்லி அவன் நடந்தான். அதனால தான் இவ்வளோ பேர் அக்கிரம அநியாயம் பண்ணியிருந்தாலும் இவன் எனக்கு பயந்து நடக்கிறானே. அவருடைய பிளான் இவங்களை காலி பண்ணணும், மனுஷனை உண்டாக்குனதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன், இவங்க ரொம்ப அநியாயம் பண்றாங்க அப்படின்றதான இருதயத்துக்குள்ள வந்துருச்சு ஆண்டவருக்கு. 6வது அதிகாரம், நான் மனுஷனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் அப்படி சொல்றாரு. 6வது வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. பாருங்க, மனுஷனை ஏன் உண்டாக்கணும், எதற்காக இவங்களை படைச்சோம் அப்படின்ற அளவுக்கு இவங்க போயிட்டாங்க. இப்போ கர்த்தருக்கு மனஸ்தாபமா இருக்கு, இருதயத்துல விசனமா இருக்கு. அவரை நிம்மதி இல்லாம ஆக்குனாங்க. பரலோகத்துல அவர் இருக்கிறார், அவரை நிம்மதி இல்லாம ஆக்குனாங்க இந்த மனுஷர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நோவா தேவனுக்கு பயந்து இவங்கள பாடி நடக்காம வித்தியாசமா நடந்தான், உத்தமனா இருந்தான், கடவுளை நேசிச்சான். இப்ப கடவுளை நேசிக்கிற யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க, கடவுளை நேசிக்கிறவங்க தவறு செய்ய மாட்டாங்க, கடவுளை நேசிக்கிறவங்க பாவம் பண்ண மாட்டாங்க, கடவுளை நேசிக்கிறவங்க வித்தியாசமா நடக்க மாட்டாங்க, வேறு பிரிச்சு பாதுகாத்து கொள்ளுவாங்க. அப்படி இருக்கும்போது முழு தேசத்தையும் கர்த்தர் அழிக்கப்படுறார், முழு உலகத்துக்கும் ஆண்டவர் அழிவு உண்டாக்க போறாரு. மனுஷர்கள் செய்யறதான காரியத்தினால மிருகங்களும் கூட நாசமாகும், ஏன்னா மிருகங்களும் சேர்ந்து தான் அழிய போகுது. அதனால ஆண்டவர் இந்த நாட்கள்ல இவன் கண்கள்ல தயவு கிடைச்சு, இவன் கண்கள்ல அவர் கண்கள்ல இவருக்கு தயவு கிடைச்சு. யாருக்கு? நோவாவுக்கு. இப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. எதுக்காகனா, நான் அழிக்கப்படும் போது நீயும் சேர்ந்து அழிஞ்சிடக்கூடாது, நீயும் சேர்ந்து அழிஞ்சிடக்கூடாது. இப்போ கர்த்தர் அவனை அங்கிருந்து சாகடிச்சு எடுத்துக்கிட்டு கொள்ளலை இந்த ஜனங்களெல்லாம். இப்போ நான் தேவன் என்னை பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு போனேன்னா அந்த பூமி முழுதும் அழிய போகுது அப்படின்னா, ஒன்று இந்த பூமியிலேருந்து நான் எடுக்கப்படணும். நான் எடுக்கப்படணும்னா நான் செத்து போகணும். என்னை ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், சமாதானத்தோடு எடுத்துட்டு அவர் கொண்டு போய் அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். இனி பூமி அழிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற இடத்துக்குள்ள. அப்போ பூமியில் இவனை வைக்கணும், ஆனால் பூமியையும் அழிக்கணும். பூமியில் இவனை வைக்கணும், பூமியையும் அழிக்கணும். என்ன பண்ணுறது? அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார், அவர் கண்களில் இவனுக்கு கிருபை கிடைச்ச உடனேயும் அவனோடு பேசினார். இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன், உன்னையும் பாதுகாக்கணும், அதுக்காக நீ என்ன செய், உனக்காக ஒரு பேழையை உண்டாக்கு, ஒரு கப்பலை நீ உண்டாக்கு அப்படி சொன்னார். இப்போ 12வது வசனத்திலேயே 14வது வசனம் இல்ல 13ல படிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. பாத்தீங்களா, மாம்சமான யாவர் முடிவும் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில மாம்சத்துல இருக்கிறதான மனுஷரா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், ஊரும் பிராணியா இருக்கட்டும், பறக்கிறதான அந்த பூச்சிகளா இருக்கட்டும், எல்லாமே மாம்சம், எல்லாமே மாம்சம் இருக்கு. அப்போ இந்த மாம்சமா இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு முடிவு கட்ட போறேன்றார் ஆண்டவர். அப்ப யாவருடைய முடிவும் என்கிட்ட வந்துருச்சு, அதனால என்ன பண்ண, உன்னை நான் காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீ என்னை ரொம்ப நேசிக்கிற, நீ எனக்கு பயந்து நடக்கிற, உன்னை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைக்கிது, அதுதாங்க நம்மளுக்கு கிடைச்ச ரட்சிப்பு. அப்ப எந்த சூழ்நிலையில நமக்கு கிருபை கிடைச்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும்னாக்கா, எல்லாரும் சரியில்லைனா கூட நான் வாழ்வேன் ஆண்டவருக்காக, எல்லாரும் கெட்டு போனா கூட நான் கெட்டு போக மாட்டேன், எல்லாரும் வித்தியாசமா நடந்தாலும் நான் அப்படி நடக்க மாட்டேன், என் தேவனுக்காக நான் ஜீவிப்பேன் அப்படின்றதான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து, அப்போ ஏதோ ஒரு காரியங்கள் இருந்தா கூட கடவுளை விடாம அவரை நேசிக்கிறோமே, அதுதான் உத்தமம். அவன் உத்தமமாய் பின்பற்றினான், நேசித்தான். அப்போ உத்தமர்கள் தான் அவனை நேசிப்பாங்க. அப்போ அவரை நேசிக்கிற இருதயம் இருந்தாவே பெரிய காரியம் நம்மளுக்கு. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், எல்லா மாம்சத்தின் முடிவும் என் மேல என்கிட்ட வந்துருச்சு, நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன். அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். பாருங்க, அவர்களாலே பூமி கொடுமையால் நிறைஞ்சிருக்கு, அதனால நான் எல்லாரையும் சேர்த்து அழிக்க போறேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அப்படி சொன்னார். பிரியமானவர்களே, இந்த கொப்பேர் மரம் என்ன மரம்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நிறைய மரங்கள் இருக்குது, இப்பயும் இருக்குது. பைபிளில் அரச மரம் இருக்குது, அப்புறம் கேதுரு மரம் இருக்குது, கருவாளி மரம் இருக்குது, அப்புறம் அத்தி மரம் இருக்குது, எல்லா மரமும் இருக்குது.
நிறைய மரங்கள். ஆனால் இப்போ அந்த மரத்தெல்லாம் நம்ம சேலத்தை இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த கொப்பேர் மரம் அப்படின்னா அது வந்து இன்டர்பிரட்டே பண்ணல. எபிரேய மொழி அப்படியே எழுதி விட்டாங்க. கொப்பேர் மரம், ஹயர் இப்படி சொல்லியிருக்குது. இந்த மரத்தை வந்து என்ன மரம்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பலர் சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன மரம்னு தெரியாது. கோஃப் அப்படி சொன்னாக்கா செத்த சரீரம் அப்படி சொல்லி அர்த்தம். கோஃப்னு சொன்னா என்ன? செத்த சரீரம். அதில் 4 எழுத்து இருக்குது. கோஃபேர். அப்போ கோஃப்னா 2 எழுத்து, அதை தனியாக பிரிக்கணும். அதுக்கப்புறமா PR வரும், ரேஸ் வரும். ரேஸ்னா தலை. தேவனுடைய தலை. நமக்கு யார் தலை? கிறிஸ்து தான். அவர் இந்த மாம்ச சரீரத்தில் செத்த சரீரத்தோட இணைஞ்சா நான் காக்கப்படுவேன். 2வது, இந்த கொப்பேர் மரத்தை கர்த்தர் ஏன் தெரிந்து கொள்ள சொன்னார் அப்படி சொன்னால், இது செத்த சரீரம் தானே. செத்த சரீரத்தை தூக்கி தண்ணியில் போடுங்க. தண்ணியில் விழுந்து ஒரு ஆள் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுங்க, 3 நாள் தான். அப்போ அது கோஃபாக மாறும். அது வரைக்கும் அது சரீரமாக இருக்கும். சரீரமாக இருக்கிற வரைக்கும் உள்ளே போகும். கோஃபாக மாறுச்சு அப்படி சொன்னால் அது செத்து போன உடனே அது உப்ப ஆரம்பிக்கும். உப்புனா அது மிதக்கும். அது மேலே யார் போனால், யார் உக்காஞ்சாலும், பறவை உக்காஞ்சாலும், எது உக்காஞ்சாலும் அது உள்ளே போகாது. இப்படி எப்படி ஆடிட்டு தண்ணிக்கு. செத்த சரீரத்துக்கு தண்ணிக்குள்ளே போகாது. ஆண்டவர் பாருங்க, தண்ணிக்குள்ளே எவ்வளோ பயங்கரமான அலை அடிச்சுட்டு இருந்தாலும், பயங்கரமான கொந்தளிப்பு வந்தாலும் தண்ணிக்குள்ளே உள்ளே போகக்கூடாது. ஒரு செத்த சரீரத்தை நீ தேர்ந்தெடு தான் கொப்பேர் மரம். அதை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு பேழையை உண்டாக்கு அப்படி சொன்னார். அப்போ இவன் என்ன செய்தான்? கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை உண்டாக்கணும். அந்த பேழைக்கு கர்த்தர் அளவு சொன்னார். ஒரு மனுஷர்கள் பேழையை உண்டாக்குறது பெருசு இல்லை. அழிவிலிருந்து நாம் தப்புவிக்கப்படணும்னா நம்ம கிட்டலாம் என்னெல்லாம் இருக்கணும், அந்த பேழைக்கு அவர் அளவு சொல்றார். நீ கொப்பேர் மரத்தில் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி, 14வது வசனம், அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும். பேழையின் நீளம் முதலாவது 300 முழம் இருக்கணும். அப்ப அந்த 300 அப்படி சொல்றது என்ன? 300 அப்படி சொல்றது தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். இந்த பேழைக்குள்ள சும்மா போக முடியாது. அழிகிறவர்களிடத்திலிருந்து நான் அழிவிலிருந்து காப்பாற்றப்படணும், தப்பிவிக்கணும் அப்படி சொன்னாக்கா நான் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் வேணும். ஆதியாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து. பாத்தீங்களா? 300 வருஷம் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப இந்த 300 முழம் நீளம் அப்படி சொல்றது என்ன? லாங்கா, குடும்ப வாழ்க்கையை விட. அவன் மெத்துசலாவை பெறும் போது 65 வயசு. 65 வயசு வரைக்கும் அவன் குடும்ப வாழ்க்கை செய்தான். அதுக்கப்புறம் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். அதிகமாக குடும்பத்தோடு இல்லாமல் தேவனோடு சேர்ந்துக்கிட்டான். அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனாலே அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார் அப்படி சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களா இருக்கணும். அதிகமாய் அவரோடு கூட இடைப்படுறவங்களா இருக்கணும். அப்ப அந்த 300 முழம் நம்ம கிட்ட இருக்கணும். இந்த 300 முழம் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம மனுஷர்களோடு சஞ்சரிக்கிறத பார்க்கலாம், அதிகமாய் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா நாம் 300 முழம் உள்ளவர்களா இருப்போம். இப்போ தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களா இருப்போம். அப்படின்னா அந்த பேழைக்குள்ள நாம் இருக்கலாம். 300 முழம் நீளமும் அதன் அகலம் 50 முழமும். அது முழம் 50 முழம் நீளமா? அகலம் 50 முழம் அப்படி சொல்லியிருக்கு. இந்த 50 அப்படி சொல்றது என்ன? அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் வரும்போது பெந்தகோஸ்தே நாள் என்றதான 50வது நாள் வந்தபோது அப்படி சொல்லியிருக்கு. இந்த 50வது நாள் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அறுவடை நாள், இந்த பூமியிலிருந்து அறுத்து எடுக்கிற நாள், அல்லது அபிஷேகத்தை ஊற்றப்படுற நாள். 2 காரியம். ஆவி உனக்குள்ள ஊற்றப்பட்டபே இந்த பூமிக்கு சொந்தமானவன் நீ இல்லை அப்படின்ற இடத்துக்குள்ள வந்துடுவோம். அபிஷேகம் பெறக்கூடியதான அந்த சந்தர்ப்பம். அப்போ ஆவியின் வல்லமை நம்ம கிட்ட இருக்கணும். எதுக்காக? கர்த்தர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தரார். நீ தேவனை போல மாறணும். நீ மாம்சத்தில் இருக்கிற,
இந்த மாம்சத்தோடு கூட அங்கே வர முடியாது. தேவனுடைய ஆவி உனக்குள்ள வரும்போது மாம்சத்தின் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவார். அப்போ நாம் உங்களிலும் நீங்கள் என்னிலும் ஆவியானவர் உங்களிலும் இருக்கிறதை அந்நாள் உணர்வீர்கள் அப்படி சொன்னார். அப்போ கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள போறேன். அப்போ ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள இருந்து நாங்கள் ஜீவிக்கிறோம். அதனால தெய்வீகமான அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள வருது. மாம்சத்தின் தன்மை குறையுது, மாம்சத்தின் தன்மை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது. ஆகவே இந்த பெந்தகோஸ்துடைய அனுபவம் எனக்கு இருக்கணும். 50 முழம் அகலம் என் வாழ்க்கையில் இருக்கணும். அப்படின்னா அந்த பேழைக்குள்ள நான் இருக்கலாம். அடுத்தது 30 முழம் நீளம். படிமா அந்த வசனத்தை. அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். அதோடைய நீளம் 30 முழமாய் இருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்கு. 30 அப்படி சொல்றது என்ன? அது ஞானஸ்தானம் எடுக்கிறதான காரியத்துக்கு ஒரு இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்தானங்கிட்ட வந்து ஏறக்குறைய 30 வயசுல தான் ஞானஸ்தானம் எடுத்தாராம். லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அவர் 30 வயது, ஏறக்குறைய 30 வயது மேலே போய் ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறமா அவர் சொல்றாங்க, அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது 30 வயது, ஏறக்குறைய 30 வயது. இந்த 30 முழம் நீளம் அப்படி சொல்றது என்ன? நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறதான அனுபவம். அப்போ கர்த்தருடைய கிருபை எனக்கு கிடைக்கும் போது, நான் ரட்சிக்கப்படுற போதோ, அது அவர் கண்கள்லேருந்து எனக்கு கிடைச்ச ஈவு அல்லது தயவு, அப்படியே இரக்கம், அது எனக்கு கிடைச்சதுனால அழிவுலேருந்து நான் காப்பாற்றப்பட போகிறேன். இப்போ என்னை அழிக்க மாட்டேன்னு அவர் தீர்மானத்துக்குள்ளே வந்திருக்கிறார். அவ்வளவுதான், அதான் ரட்சிப்பு. எல்லாரையும் அழிக்க போகிறேன், உன்னை நான் அழிக்க மாட்டேன் என்ற தீர்மானம் தேவனுடைய மனதில் வந்திருக்கு. அது எனக்கு ரட்சிப்பாக மாறி இருக்கு. எனக்கு அழிவு வராது. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னை அழிக்க மாட்டான், ஆனால் பூமி முழுவதும் அழிக்கும் போது அதில் நீயும் செத்து போயிடுவியே, அதனால தான் உனக்காகவே நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படி சொன்னார். அதுக்கு அவர் ஐடியா கொடுத்தார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அப்படி சொல்லும் போது, நான் அழிவு வரும்போது அதில் தப்பிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஐடியா சொல்லி ஆகணும், ஆலோசனை சொல்லி ஆகணும். அந்த ஆலோசனை தான் இவனுக்கு சொல்லி கொடுத்தார். நீ என்னோடு சஞ்சரித்து கொண்டு நீ அபிஷேகத்தை பெற்றுக்கோ, நீ ஞானஸ்தானத்தை பெற்றுக்கோ, தேவனுடைய புத்திரராய் மாறிடுவேன், மாம்சத்துக்குரியவனாய் இருக்க மாட்டேன். இதை இவன் செய்யணும். இந்த அனுபவங்கள் இருந்துச்சு அப்படி சொன்னா இந்த பேழைக்குள்ள நாம் பிரவேசிக்கலாம். இந்த பேழைக்குள்ள நாம் பிரவேசிக்கலாம். இது பேழையை உண்டு பண்றதுக்காக கர்த்தர் கொடுத்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. இந்த நோவா பிறக்கும்போது அவங்க அப்பா அவனுக்கு பேர் வச்சான். எப்படி தெரியுமா பேர் வச்சான்? 5வது அதிகாரம் 28 வாசிங்க. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். தேவன் சபித்த இந்த பூமியிலே நமக்கு ஒரு இளைப்பாறுதலை இவன் தருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் தேவனோடு சஞ்சரித்து ஜீவிப்பான். இவன் தேவனோடு இருக்கிறபடினால கர்த்தர் இவன் நிமித்தம் ஏதாவது ஒரு இரக்கம் செய்வார். இவன் பிரயாசத்தினால நாம் காக்கப்படுவோம் அப்படி சொல்லித்தான் அவனுக்கு நோவான்னு பேர் வச்சாங்க. நோவா அப்படி சொன்ன என்ன? இளைப்பாறுதல்னு அர்த்தம். இந்த நோவாவுக்கு மேல 10 பேர் உள்ள ஆட்கள் வராங்க. 5வது அதிகாரத்திலிருந்து 10 பேர் உள்ள ஆட்கள். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படி சொல்லி அந்த பேருடைய அர்த்தத்தை சொல்லி இப்போ இந்த நோவா கிட்ட சொல்லும்போது அது எங்க வந்து முடியுதுன்னு பாருங்க. முதலாவது ஆதாம். ஆதாம் அப்படி சொன்னாக்கா மனுஷன். ஆதாம்னு போட்டு மனுஷன்னு போட்டுங்க பக்கத்தில். நான் சொல்கிறதெல்லாம் எழுதுனா தான் உங்களுக்கு கடைசியாக வரும்போது உங்களுக்கு புரியும். ஆதாம் என்றால் மண்ணு, மனுஷன், இதெல்லாம். இவனுக்கு அப்புறமா 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. இந்த இடத்துல அவங்க வரல, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அவங்க வரல. யார் யார் வரல? ஆபேலும் காயினும் வரல. அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இப்போ மனுஷன், இவங்க 2 பேருடைய காரியத்தை தான் ஆதாம் கிட்ட கொண்டு வந்து நுழைக்கிறார் ஆண்டவர். மனுஷன். காயின் பாவம் செய்தான், ஆபேலை கொண்டு போட்டான். ரத்த பழிக்கு ஆளானான், ரத்த பழிக்கு ஆளாயிட்டான். பாவத்துக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்துட்டான்.
அதனால அந்த காயினை மறைச்சிட்டு ஆதாமுக்குள்ள கொண்டு வரார். ஆதாம் மனுஷன். ஆதாம் ஒரு குமாரனை பெற்றான், அவனுக்கு சேத்து அப்படி சொல்லி அவன் பேர் வைச்சான். 3வது அதிகாரம் 5:3. ஆதியாகமம் 5:3. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். பாருங்க, ஆதாமுக்கு 130 வயதான போது அவன் ஒரு குமாரனை பெற்று சேத் என்று பெயர் வைத்தான். அப்போ ஆதாம் குமாரன் சேத்து மட்டும்தானா? இப்போ காயின் ஆபேலும் இதில் வரல பார்த்தீங்களா? அப்போ இவங்க தனியாக போயிட்டாங்க. இப்போ அவங்கள லிஸ்ட்டில் எடுத்துட்டு இவங்க பேரை மட்டும் போட்டுக்கிட்டாங்க. இப்போ இதுலேருந்து தான் சப்ஜெக்ட் வருது. அப்போ சேத் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நியமிக்கப்பட்டவன் அப்படி சொல்லி அர்த்தம். நியமிக்கப்பட்டவன், அப்பாயிண்டட். அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நியமிச்சிருக்கிறாங்க. இப்போ நியமிக்கப்பட்டவன் அப்படி சொல்லி எழுதிங்க அவன் பக்கத்தில். இப்போ சேத்து ஒரு மனுஷனை பெற்றான். சேத்து ஒரு மனுஷனை பெற்றான். அதுதான் 6வது வசனத்தில் இருக்கு. சேத்து 105 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். ஏனோசை பெற்றான். ஏனோஸ் அப்படி சொன்னா என்ன? மரணம் அப்படி சொல்லி அர்த்தம். மரணம். முதலாவது மனிதன், அவன் நியமிக்கப்பட்டான். எதற்காக நியமிக்கப்பட்டான்? மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ அவன் ஒரு குமாரனை பெறான். 9வது வசனம். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். அப்ப ஏனோஸுக்கு பக்கத்துல மரணம்னு எழுதி வச்சுங்க. ஏனோஸ் பக்கத்துல மரணம்னு எழுதி வச்சுங்க. இந்த கேனான் அப்படி சொன்னா அவனுடைய வம்சத்துல தான் இந்த கானான்களும் வந்தானுங்களே, அவன் தான். கேனான் அப்படி சொன்னா குடியிருப்பு அப்படின்னு அர்த்தம். கேனான் அப்படி சொன்னா என்ன? குடியிருப்பு. இப்போ இந்த 12வது வசனத்தை வாசிங்க. கேனான் ஒரு குமாரனை பெறான், குடியிருப்பு. அடுத்தது 70 வயதான போது மகளலேயாளை பெற்றான். மகளலேயாள் சொல்லுங்க. மகளலேயாள் அப்படி சொன்னா மகிமையுள்ள தேவன் அர்த்தம். இப்போ மகளலேயாளுக்கு பக்கத்துல மகிமையுள்ள தேவன் அப்படி சொல்லி எழுதி வச்சுங்க. இப்போ மகளலேயாள் ஒரு பையனை பெறான். 15வது வசனம். மகளலேயாள் 65 வயதான போது யாரேதை பெற்றான். யாரேதை பெற்றான். யாரேது அப்படி சொன்னா இறங்கி வருதல் அப்படி சொல்லி அர்த்தம். அப்ப யாரேது பக்கத்துல இறங்கி வருதல் அப்படி சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 18வது வசனம். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் 152 வயதா? 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். ஏனோக்கு அப்படி சொன்னாக்கா பிரதிஷ்டை அப்படின்னு அர்த்தம், அல்லது கற்றுத்தருபவன் அப்படின்னு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று பிரதிஷ்டை, 2வது கற்றுத்தருபவன். ஏனோக்கு போட்டு அதுக்கு நேரம் அதை போட்டு வச்சுங்க. இப்போ கற்றுத்தருபவன். அடுத்தது 21வது வசனம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு 65 வயதா? 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலா அப்படி சொன்னா அவருடைய மரணத்தினாலே அப்படின்னு அர்த்தம். அவன் மரிக்கும் பொழுது அது சம்பவிக்கும் அப்படின்னு அவனுக்கிட்ட இருக்கு. மெத்துசலா. மெய்த் அப்படி சொன்னா மரணம். மொய்த் அப்படி சொன்னா மவுத் ஆயிட்டாங்க. இந்த முஸ்லீம்ல சொல்லுவாங்க பாருங்க, மவுத் ஆயிட்டாங்க அப்படி சொல்றாங்களே, அதான் மவுத். மெத்துசலா. எபிரேய மொழியில மெத் அப்படி சொன்னா மரணம்னு அர்த்தம். ஷல்லாக் அப்படி சொன்னா போவான். மரித்து போனான். மரித்து போறான். பேர் வச்சிருக்காங்க பாருங்க எப்படி, மரித்து போவான். அவன் மரிக்கும் பொழுது அது சம்பவிக்கும். அவர் மரணத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே நிறைய அர்த்தங்கள் வரும். அவருடைய மரணத்தினாலே அவன் மரித்து போகும்போது, அவன் மரிக்கும் போது அது சம்பவிக்கும் அப்படிலாம் இருக்கு. இப்போ நம்ம எழுதி வச்சுக்கிறது அவருடைய மரணத்தினாலே அப்படி எழுதி வச்சுக்கலாம். மெத்துசலா அப்படி போட்டா அவனுடைய மரணத்தினாலே. அவன் ஒரு குமாரனை பெறான். அவன் யாரு? லாமேக்கு. 28. மெத்துசலா 187 வயதான இல்ல வயதான போது லாமேக்கு. 25வது வசனம். மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். லாமேக் அப்படி சொன்னா வேதனைப்படுகிற மனுஷன். வேதனைப்படுகிற மனுஷன் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ லாமேக்குன்னு போட்டு வேதனைப்படுகிறவர்கள் அப்படி போட்டுக்க, வேதனைப்படுகிறவன் கூட போட்டுக்கலாம். வேதனைப்படுகிறவர்கள், அதில் சஞ்சலம் படுகிறவர்கள் எப்படி வேணா போட்டுக்கலாம். அடுத்தது 28. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இப்போ நோவா அப்படி சொன்னா இளைப்பாறுதல் அப்படி சொல்லி அர்த்தம். இப்போ நோவா போட்டு இளைப்பாறுதல் அப்படின்னு போட்டுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம மேலேருந்து படிக்க போறோம். இந்த 10 பேரும் படிக்க போறோம். முதல் பேர் என்ன? ஆதாம். மனிதன் நியமிக்கப்பட்டிருந்தான். எதுக்கு? மரணத்துக்கு. அவன் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டு கானான் அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். மரணத்துல சஞ்சரித்து கொண்டிருந்தான். நியமிக்கப்பட்டாச்சு மரணம். இப்போ எனக்கு எப்படியாவது மரணம் வந்துடும் அப்படின்றதான பயம். அந்த பயத்திலேயே ஜீவிச்சிட்டு இருந்தான். இப்படி மனுஷன் பயந்து மரணத்துக்காக ஜீவிக்கும் போது மகிமையுள்ள கர்த்தர் தான் மகலேயாள். மகிமையுள்ள கர்த்தர் அவருடைய மகிமையை விட்டு எனக்காக இறங்கி வந்தார். அதான் யாரேடு. இறங்கி வந்து அவர் மனுஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எதை கற்றுக் கொடுத்தார்? பிரதிஷ்டையாய் ஜீவிக்க, ஆண்டவருக்காக எப்படி ஜீவிக்கணும் அப்படி சொல்லி கற்றுக் கொடுத்தார். அவருடைய மரணத்தினாலே வேதனைப்படுகிற மனுஷனுக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது. பார்த்தீங்களா? இந்த 10 பேர் எங்க வந்து முடியுது பாருங்க. முதலாவது மனுஷன் அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். எதுக்கு? மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் குடியிருக்கிற வரைக்கும் பயம், மரண பயம் இப்படி ஜீவிச்சிட்டு இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் மகிமையுள்ள தேவன் இறங்கி வரார். மகிமையுள்ள தேவன் இறங்கி வந்து அவனுக்கு கற்றுத்தரார். உனக்காக நான் மரிக்க போறேன். அவருடைய மரணத்தினாலே வேதனைப்படுற மனுஷனுக்கு, மரண வேதனைப்பட்டிருந்த மனுஷனுக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது. இதுதான் அந்த பேர் உள்ள இருக்கிறதான ரகசியங்கள். பிரியமானவர்களே, அதனால தான் லாமேக் சொல்றான், தேவன் சபித்ததான இந்த பூமியில நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார் என்று சொல்லி அவனுக்கு நோவா அப்படி சொல்லி பேருச்சு. நோவா, எனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிது. இப்போ இந்த பேர்லாம் படிச்சா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுக்குள்ள வந்துடுவார். சரி, இப்போ இந்த நோவா இந்த பேழையை கட்டினான். இந்த பேழையை கட்டி ஜனங்களுக்கு என்ன செய்தான்? உபதேசம் பண்ணினான். என்ன உபதேசம் பண்ணினான்? மழை வரப்போகுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அவங்ககிட்ட? இந்த பூமியின் மேல் மழையை நான் அனுப்ப போறேன் அப்படி சொல்றாரு. இப்போ 6வது அதிகாரம் 17வது வசனமா? வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல இல்ல, நீ ஒரு பேழையை உண்டாக்கு, பூமியின் மேல் மழையை உண்டாக்க போறேன், நான் மழையை அனுப்ப போறேன் அப்படி சொன்னார். அதுல இல்லையா? மழைன்னு இல்லையா? 17வது வசனம். வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும். மழைன்னு இல்லையா? சரி, ஜல பிரயாணத்தை உண்டு பண்ண போறேன், அல்லது சரி மழை வரப்போகுது அப்படி சொல்றாங்க வச்சு. மழை அந்த நாட்கள்ல நோவா இருந்த வரைக்கும் மழையே கிடையாது. மழை வந்ததாவும் கிடையாது. அப்போ இவன் பேழை கட்டுறான். எத்தனை வருஷமா கட்டினான்? 120 வருஷமா கட்டினான். பேழைய 120 வருஷமா கட்டினான். இவனுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த 3 பிள்ளைகளும் இவனுக்கு எப்போ பிறந்தாங்க தெரியுமா? 500 வருஷம் கழிச்சு தான் பிறந்தாங்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கலன்னா கூட 4 வருஷம் குழந்தை இல்லை, 2 வருஷமா குழந்தை இல்லை, 1 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இவனுக்கு குழந்தை எப்போ பிறந்துச்சு? 500 வருஷங்கள். நம்ம சொல்லுவோம் ஆதாமுக்கு 100 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு அப்படி சொல்லுவோம். 100 வருஷம். ஆனா இவனுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு? 500 வருஷம். எங்க போட்டிருக்குது? அது 32, 5:32. ஆதியாகமம் 5:32. நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். பாருங்க, 500 வயது ஆன போதுதான் அவனுக்கு சேம், காம், யாபேத் அவனை பெற்றாங்க அப்படி சொல்லியிருக்கு. பெரிய வயசுல அவனுக்கு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க. சரி,
இப்போ அவனுக்கு மேல இருக்கிற 2 பேர் அவங்க எப்ப குழந்தை பெத்தாங்கன்னு பார்க்கலாமா? ஏன்னா இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானே. அப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது இந்த ஏனோக்குக்கு ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார்? உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அவனுக்கு மெத்துசலா அப்படின்னு பேர் வை அப்படி சொன்னார். என்னங்க, இவன் சாகும்போது அது சம்பவிக்கும் அப்படி சொன்னா, இவன் சாகும்போது என்னங்க சம்பவிக்கும்? ஆண்டவர் கேட்டிருப்பான் இல்லையா? என் பையனுக்கு சாகும்போது சம்பவிக்கும்ன்றீங்க, இப்படி ஒரு பேர் எப்படி வைக்க முடியும்? வெயிடா, நான் சொல்றேன் வெயிடா, அவன் சாகும்போது அது சம்பவிக்கும் பேர் வை அப்படி சொல்றாரு. அப்ப அவன் கேட்டிருப்பான், சாகும்போது சம்பவிக்கும்னா எப்படிங்க? 65 வயசுல கேட்டால, இந்த பூமியில நான் ரொம்ப கொடுமையை பார்க்குறேன், அதனால அந்த பூமியை நான் அழிச்சு நாசம் பண்ண போறேன், இந்த பூமியை அழிச்சு நான் நாசம் பண்ண போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்பதான் யார் ஏனோக்குக்கே பயம் வருது. அதனால தான் அவன் அந்த 65 வயசுல இருந்து இவனை பெத்து அதுக்கப்புறமா அவன் தன் குடும்பத்தோடு ஜீவிக்காம பூமி அழிய போகுது, இனிமே என் குடும்ப வாழ்க்கையா, ஆண்டவரோடு உட்காந்துருவோம் அப்படி சொல்லித்தான் ஆண்டவரோடு சஞ்சரித்தான். இப்ப இந்த மெத்துசாலா வளர்ந்து வந்தான். இந்த மெத்துசாலா கிட்ட சொல்லியிருப்பான், மெத்துசாலா கேட்டிருப்பான் இல்லையா, ஏன்பா எனக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்கிற, நான் சாகும்போது அது சம்பவிக்கும், நான் எப்பப்பா சாவேன், நான் சாகும்போது என்னப்பா சம்பவிக்கும் அப்படி கேட்டிருப்பான் இல்லையா? இப்ப அவனுக்கு வேதனையா இருக்காதா? இப்படி ஒரு பேரை எனக்கு வச்சிருக்கான் எங்க அப்பா அப்படி சொல்லிட்டு. அப்ப அவனுக்கு அந்த அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்திருப்பான், அவனுக்கு அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்திருப்பான். அதனால இந்த மெத்துசாலா அமைதியா அந்த ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணாம. மெத்துசாலா எந்த வயசுல கல்யாணம் பண்ணா? படிமா அந்த வசனத்தை. மெத்துசாலா 125வது வசனம். மெத்துசலா 187 வயதான போது. மெத்துசலா 187 வயதாகும் போது, அதுக்கு அடுத்தடுத்த வசனம் படிச்சு வச்சுக்கணும், நான் சொல்லிட்டே இருப்பேன் கீழே வர வர. 187 வயசு வரைக்கும் அவன் கல்யாணமே பண்ணல, குழந்தை பெற்றுக்கோல. ஏன்னா நம்ம சாக போறோம், நம்ம சாகும்போது இந்த பூமி அழிய போகுது, நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு அதுகளும் சேர்ந்து எதுக்கு அழியணும் அப்படி சொல்லி அவன் ரொம்ப வருஷமா கல்யாணம் பண்ணாமே இருந்தான். ஆண்டவர் தான் அவனுக்கு சொன்னாரு, ஏய் கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ண. அப்போ அவன் கல்யாணம் பண்ணான். 187 வயசுல கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று எடுத்தான். அவனுக்கு லாமேக் அப்படி சொல்லி பேர் வச்சான். எதுக்கு? சஞ்சலம், கஷ்டம், வேதனைன்னு பேர் வைக்கிறானுங்க பாரு தன் பிள்ளைக்கு. ஏன்னா நம்ம சாவ போறோம், என் பிள்ளையும் அதோட சேர்ந்து சாவ போறோம். அப்படி ஒரு பையன் பிறந்துட்டானே, சஞ்சலத்துல ரொம்ப இக்கட்டான நேரத்துல பிறந்திருக்கானே அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு பேர் வச்சான், சஞ்சலம், சஞ்சலப்படுகிற மனுஷன் அப்படி சொல்லி. இப்போ லாமிக்கு பிறந்தாரு. எதுக்குப்பா எனக்கு சஞ்சலம்னு பேர் வச்சுன்னு மெத்துசாலா கிட்ட கேட்டிருப்பான் அவன். ஏய் உங்க தாத்தாடா, உங்க தாத்தா 300 வருஷம் ஆண்டவரோட இருந்து போயிட்டார். அவர் போனதை நான் பார்த்தேன். அவர் சொல்லிட்டு போனார், நான் சாகும்போது இது சம்பவிக்கும். எது சம்பவிக்கும்? இந்த பூமியில பெரிய அழிவு வருது, சாபம் வரப்போகுது, அழிவு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் அவனுக்கு இந்த பேர் வச்சேன். ஐயோ கடவுளே, அப்ப அழிய போதா? அப்ப எங்க வாழ்க்கைலாம் அவ்வளவுதான், எனக்கு தெரியாது. எங்க அப்பா வேற போயிட்டாரு, அவர் சொன்னது அப்படி நடக்கும் அப்படி சொல்லிட்டான். இப்ப லாமேக்கு எது வரைக்கும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்காம இருந்தான் தெரியுமா? கீழே லாமேக்கு 182 வயதான போது. இவன் 187 வயது, இவர் 182 வயசு வரைக்கும் கல்யாணம். பயமா இருக்குது இவருக்கு. எங்க அப்பா வேற வயசாகி போச்சு, அவர் செத்து போயிடுவாரு, இப்ப நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துச்சுன்னாக்கா அதுங்களுக்கும் அழிவு வந்துடுமே அப்படி சொல்லி. அப்ப இவனுக்கும் ஆண்டவர் தான் பேசினார். பேசி, இல்லை ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன், அதனால நீ என்ன பண்ணு, கல்யாணம் பண்ணு. இப்ப இவர் கல்யாணம் பண்ணி என்ன பண்றாரு? 182 வயசுல ஒரு பையனை பெற்று, தேவன் சபித்த இந்த பூமியில இவன் ஏதாவது ஒரு காரியம் பண்ணி ஆண்டவர் ரொம்ப க்ளோஸா போய் நம்மளுக்கு ஒரு இலைப்பாறுதல் தள்ளி அதை மாத்தி போடுவான் அப்படின்ற நம்பிக்கையில தான் அவனுக்கு நோவா அப்படி சொல்லி பேர் வச்சான். பிரியமானவர்களே, இந்த வேதத்துல எல்லாருக்கும் 930 960 அப்படிதான் வயசு இருக்குது. ஆனா ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் ஆயுசு நாள கர்த்தர் கூட்டி கொடுத்து வச்சிருந்தார். யாராம? மெத்துசலா. 969 வயசு அவனுக்கு. யாருக்கும் அவ்வளவு வயசு கிடையாது. ஏன் அவனுக்கு மட்டும் 969 வயசு? படிமா அந்த வசனத்தை. 27. மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வயசு. மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வயது. அப்போ 969 வயசு. அப்பனா இன்னொரு 31 வயசு வந்துச்சுன்னா 1000 வயசு வந்துடும்.
இவ்வளவு வயசு யாருக்கும் கொடுக்கல. காரணம் ஏன்? கர்த்தர் இந்த பூமியில இவன் சாகும்போது தானே அழிவு வரணும். அப்போ நோவா வளர்ந்து வந்து அவருக்கு குழந்தை பிறந்து அவங்களாம் ரெடி ஆகணும். ரெடியாகி அவங்க பேழையை கட்டணும். 120 வருஷம் வரைக்கும் அவங்க பேழையை கட்டணும். பேழையெல்லாம் கட்டி முடிகிற வரைக்கும் காத்திருக்கணும். இவன் செத்துட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அந்த பூமியில. அப்போ இந்த மெத்துசலா அழியும் போது, அவன் மரிக்கும் போது இந்த பூமியில டடாங்கன்னு மழை வந்துடும். என்றைக்கு பேழைக்குள்ள இவங்க ரெடி பண்ணி முடிச்சாங்களோ, ஆண்டவர் பேழைக்குள்ள பிரவேசின்னு சொன்னாரோ, இவங்க பிரவேசிக்கும் போது மெத்துசலா மரிக்கிறான். மெத்துசலா மரிக்கும் போது இந்த பூமியில மழை வருது. அப்போ அதுக்கு முன்ன வரைக்கும் இந்த மழையே வரலையா இந்த பூமியில? அது வரைக்கும் மழை இல்லாம இந்த ஜனங்க என்ன பண்ணியிருந்தாங்க? என்ன வந்துச்சு தெரியுமா? இந்த பூமியில மழை வரல, ஆனா இந்த பூமியில மூடு பனி தரையிலிருந்து எழும்பி தரையை நினைக்குமா. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. பாத்தீங்களா? அப்பொழுது பூமியிலிருந்து மூடு பனி எழும்புச்சு. மூடு பனி எழும்பி எழும்பி பூமியை நினைக்கும். காலையில பயங்கரமா பனி பெய்யுது அப்படி சொல்றாங்கல்ல. அப்ப பாருங்க, ஒரே ஈரமா இருக்க, அதுதான் மூடு பனி. அந்த மூடு பனி அப்படியே எழும்பி பூமியை நினைச்சு அப்படியே மறக்க மறுபடியும் காலையில எழும்பும். அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஈரப்பதத்துல தான் அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா காரியமும் ஆனா மழையே பார்த்தது இல்லை. இப்ப இவரு போய் பேழையை கட்டுறாரு பொட்டல் காட்டுல. இப்படி கட்டும் போது அவங்க வந்து கேட்டிருப்பாங்களே, என்னடா கடல் கரை எங்கேயோ இருக்குது, இங்க வந்து பேழையை கட்டிட்டு கிடக்குற, அதுவும் ஒரே ஒரு ஜன்னல் வச்சிருக்கிற, கதவுல உள்பக்கம் டாப்பால் வைக்காம வெளிப்பக்கம் டாப்பால் வச்சிருக்கிற, மூளை வேலை குழம்பி போச்சா உனக்கு? உள்ள தானே கதவு சாத்தி டாப்பால் போடுவாங்க, உள்ள பார்த்தா டாப்பால காணும், வெளியே டாப்பால் இருக்குது, எங்க உள்ள போய் பார்ப்போம், சுக்கானை காணும், எப்படி திருப்புவோம் கப்பலை, எங்கன்னா நிறுத்தணும்னா நங்குருத்தை காணும், எதுவுமே இல்லாம கப்பல் கட்டுறியே, என்ன பைத்தியமா நீ? எப்படி கப்பல் கட்டணும்னு கூட தெரியாம நோவா கம்முன்னு இருந்திருப்பான். எதுவுமே பேசிக்க மாட்டான். இவங்க கிட்ட பேசினா நம்மளுக்கு பைத்தியம் பிடிக்கும். அதனால இவங்ககிட்ட பேசியே இருக்க மாட்டான். இவங்க வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு போயிடுறாங்க. எல்லாரும் வந்து நோவாவை பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க. இப்ப ஆண்டவர் சொன்னார், போய் சகல மிருகங்களையும் போய் கூட்டு வாழ சொன்னார். சகல மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் கொண்டு வந்து என்ன செய்தான்? பேழைக்குள்ள வச்சுட்டு இவனும் பேழைக்குள்ள போயிட்டு ஆண்டவர் வெளியே உள்ள தள்ளி கதவு சாத்திட்டு. ஏன் வெளியே டாப்பால் போட சொன்னாரு? இந்த கப்பல்ல கட்டும் போது இந்த மரங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து வேலை செய்திருப்பாங்களே, நோவாவுக்கு உதவி செய்து அவங்கள வந்து நோவாவே நீ மரத்தெல்லாம் வெட்டி எத்தனை சொன்னியே, அந்த மரத்தெல்லாம் வெட்டி சுமந்து வந்த நான் தானே, கதவு திறட்டா பாவி அப்படி சொல்லி இறக்கம் பாராட்டி கதவு திறந்துட்டான்னா, அவன் இறக்கம் உள்ளவன் தேவனோடு சஞ்சரிக்கிறானே. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவன் திறந்துருவான், இவன் திறந்துட்டான்னா இவனும் அழிஞ்சிடுவான், உள்ள கொடூரமானவன் எவனை வந்தாலும் இவனை கொண்டுட்டு அவன் உட்காந்துருவான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இவனை காப்பாற்றணும்னா வெளி டாப்பால வை. ஆண்டவரே கதவை தள்ளி சாத்திட்டார். கதவை தள்ளி சாத்திட்டார். சாத்திட்டு என்ன செய்தார்? இப்போ பூமியின் மேல் மழையை பெய்ய பண்ணிட்டார். இரவும் பகலும் 40 நாள் மழை பெஞ்சது. வானத்தின் மதகுலங்களை எல்லாம் கிழிச்சு போட்டார் ஆண்டவர். வானத்தின் மதகுலங்கள்லாம் கிழிச்சு போட்டார். பூமியில பயங்கரமான மழை வந்துருச்சு. மழை வந்து உயரமான மலைகளுக்கு மேல 15 முழம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு தண்ணி. பூமியில இருக்கிற சகலமும் மாண்டு போச்சு. பூமியில இருக்கிற சகலமும் மாண்டு போச்சு. இப்போ நோவா உள்ள இருக்கிறான். அவனை கர்த்தர் நினைத்தருளினார் அப்படி சொல்லியிருக்கு. அவனை கர்த்தர் நினைத்தருளினார். நினைத்தருளி என்ன செய்தாராம்? பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்படி சொல்லியிருக்கு. படிங்க 8:1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது பிரியமானவர்களே, பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். ஆண்டவர் முதலாவது இந்த பூமி எப்படி நிரம்பி இருந்துச்சு? ஜலத்தினால நிரம்பி இருந்துச்சு. ஜலத்தினால நிரம்பி வெட்டாந்தரையே தெரியல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த பூமியில வெட்டாந்தரை தெரியறதுக்காக ஒரு காரியம் பண்ணார். என்ன பண்ணாரு தெரியுமா? ஜலத்தின் மத்தியில ஆகாய விரிவு உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அப்போ தண்ணி மேலேயும் கீழேயும் இருக்குது. அதுக்கு நடுவு மையத்துல ஆகாய விரிவு உண்டாக்கி அந்த ஆகாய விரிவுல இருக்கிற மேல இருக்கிற தண்ணி அப்படியே ஆகாய விரிவு மேல தூக்கிட்டு போய் வச்சுக்கிச்சு. 1வது அதிகாரம் 7.
பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். நல்லா கவனிங்க. பூமியில இருந்து மேல தண்ணியை கொண்டு போயிருக்கிறார். இப்போ பூமியில இருந்து மேல தண்ணியை கொண்டு போயிருக்கிறார். மேல இருக்கிற தண்ணிக்கும் பூமியில இருக்கிற தண்ணிக்கும் பிரிவை உண்டாக்கிட்டார் ஆண்டவர். இப்ப வானத்துக்கு மேலேயும் தண்ணி இருக்குது, வானத்துக்கு கீழேயும் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி இங்க இருந்தா வெட்டாந்தரை தெரியவே தெரியாது. இப்ப என்ன பண்ணார் ஆண்டவர்? மேல கொண்டு போய் கீழே இருக்கிற ஜலத்துக்கும் மேல இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கி கீழே இருக்கிற ஜலத்துக்கு சமுத்திரம் என்று சொன்னார். வெட்டாந்தரம் காணப்படுவது. கீழ் உள்ள வசனம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். இப்போ பாதி தண்ணியை மேல கொண்டு போயிட்டாரு. பாதி தண்ணியை மேல கொண்டு போனதுனால இப்ப கீழே வெட்டாந்தரை தெரியுது. இப்போ இந்த வெட்டாந்தரை காண கடவுதுன்னா வெட்டாந்தரை காமிச்சு அந்த மேல இருக்கிற தண்ணி கீழே இருக்கிற தண்ணி மேல போனதுனால தான் வெட்டாந்தரை தெரியுது. சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம்னு பேர் வச்சுட்டார். இப்ப இந்த நோவா காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? மேல இருக்கிற மதகுலகங்கள், அதாவது அந்த ஓசா மண்டலத்தை கிழிச்சு போட்டார். தண்ணியை மேல வச்சிருந்துச்சு பாரு, அதை கிழிச்சு போட்டதுனால கிழிஞ்ச தண்ணி உடனே டைரக்டா கீழே வந்துச்சு. அதான் வானத்தின் மதகுலங்கள் கிழிந்து ஏற்கனவே பூமி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து தண்ணி நிரம்பி போச்சு. அதனால தான் மலைகளுக்கு மேல 15 முழம் உயரத்துக்கு தண்ணி நின்று போச்சு அப்படி சொல்லி இருக்குது. இப்ப மறுபடியும் ஜலத்தின் மத்தியில ஒரு ஆகாய விரிவு உண்டாக்கி மேல கொண்டு போனோம்னா ஒரு பேழையும் சைங்கன்னு மேல போயிடும். பேழை ஜலத்து மேல தானே இருக்குது. மறுபடியும் ஒரு வானத்தை உண்டு பண்ணி சர்ன்னு ஜலத்தை மேல கொண்டு போனார்னு வச்சுக்க ஆண்டவர், நோவாவும் பேழையோட மேல போயிடுவார். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, என்ன பண்றது? இப்போ இந்த தண்ணியை மேல கிழிச்சு விட்டுட்டோம், இவனையும் மேல கொண்டு வர முடியாது, என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாரு? கிழக்குக்கும் மேற்குக்குமா கர்த்தர் காற்றை வீச பண்ணினார். இப்ப 8:1 படிங்க. தேவன் நோவாவையும் அவனுடனே கூட பேடில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்படி சொல்லி இருக்குது. எதுக்கு? அது கீழ்காற்றை வீச பண்ணினார். இங்க காற்று தான் இருக்குது, ஆனா கீழ்காற்றை வீச பண்ணினார். இந்த கீழ்காற்று வீச பண்ணும்போது என்ன நடக்கும்? இப்போ தண்ணி ஃபுல்லா இருக்குது. ஒரு தட்டுல தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு அதை ஊதி பாருங்க, அந்த தண்ணி ஊதுற இடத்துல அப்படியே பிரியும். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? கிழக்குக்கும் மேற்குக்கும் நேர ஊதுனார் கீழ்காற்ற. ஊதுல என்ன செய்யுச்சு? யாத்திராகமத்துல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? அந்த 15வது அதிகாரத்துல மீரியாம் பாடிட்டு வருவா பாட்டு. இப்படி பாடிட்டு வரும்போது ஆண்டவருடைய சுவாசத்தினால ஜலம் பிரிந்து உலர்ந்து நின்றது மதிலை போல் அப்படி சொல்லிட்டு. அப்போ தேவனுடைய சுவாசம் நாசிலிருந்து வர காத்து என்ன பண்ணிச்சான்? ஜலத்தை ஐஸா மாத்தி விட்டுடுச்சான். அதுல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தைரியமா நடந்து வந்தாங்க. 15வது அதிகாரம் 8வது வசனம். உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடல்ல உறைந்து போயிற்று. ஆழமான ஜலம் நடுக்கடல்ல உறைந்து போயிட்டு ஐஸ் கட்டியா மாறி போச்சு அப்படி சொல்றாங்க. ஐஸ் கட்டியா மாறி போச்சான். அப்ப அந்த காத்து எங்கிருந்து வந்துச்சு? தேவனுடைய நாசியிலிருந்து வந்தது. அப்ப தேவன் ஊதுனார் பாருங்க. கிழக்குக்கும் மேற்குக்கும் காத்த ஊதுன உடனே என்ன நடந்துச்சு? அப்படியே ஜலம் ஊதுன காத்துல பிரிஞ்சுது. இந்த பக்கமும் ஐஸ் கட்டியா மாறுச்சு. இந்த ஜலம் இருந்துச்சு, அது ஐஸ் கட்டியா நேரா கொஞ்சம் இடம் தெரிஞ்சது. நீங்க கூட மேப்ல பாருங்க, பூமியில இந்த பக்கம் தண்ணி இருக்கும், நடுவுல மட்டும் கொஞ்சமா வெட்டாந்தர மாதிரி இருக்கும். அதுதான் நம்மலாம் இருக்கிற இடம். அப்ப ஆண்டவர் இந்த பக்கம் அந்த பக்கம் ஊதுனாரு. ஊதி போய் தண்ணி அங்க சேர்ந்துச்சு. கொஞ்சம் சமுத்திரம் இருக்கு, ஆனா இது போய் சேர்ந்துச்சே, இது என்ன பண்றது? ஐஸா மாறுச்சு. அப்போ இந்த தண்ணியை மேல கொண்டு போகாம ஆண்டவர் கீழே பிரிச்சு ஐஸா மாத்தி விட்டார். இப்ப அது எங்க இருக்குதுங்க ஐஸா மாறி? அதுதாங்க ஆர்டிகாவும் அண்டார்டிகாவும். எங்க இருக்குது? ஆர்டிகாவும் அண்டார்டிகாவும் எங்க இருந்து வந்துச்சு? ஊதுல இந்த பக்கம் பாதி ஐஸா, அந்த பக்கம் பாதி ஐஸாச்சு, நடுவுல வெட்டாந்தர வந்துச்சு. அதனால தான் மனுஷர்கள் அங்க சஞ்சரிக்க முடியல. இந்த பக்கம் ஆர்டிகாவும் இந்த பக்கம் அண்டார்டிகாவும் ஆக்கி விட்டுட்டார் ஆண்டவர். இப்போ ஒரு காரியம் முடிஞ்சது. இப்போ இவங்க பேழையை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து என்ன செய்தாங்க? நல்ல மிருகங்களை எடுத்து பலி செலுத்தினாங்க. பலி செலுத்தும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்?
இவர்கள் பலி செலுத்தும் போது அந்த பலியை முகர்ந்தார். அந்த பலி என்ன செய்தாராம்? முகர்ந்தார். முகர்ந்து சொல்றாரு, மனுஷனுடைய எண்ணம் நினைவெல்லாம் சிறு வயது முதல் பொல்லாதா இருக்குது. இப்பொழுது செய்த மாதிரி இனிமே நான் செய்ய மாட்டேன். இப்பொழுது செய்த மாதிரி இனிமே நான் செய்ய மாட்டேன். அதனால நான் என்ன செய்யறேன்? இவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இனி இந்த ஜலப்பிரளயம் வராது. அதனால இவங்களை ஆசீர்வதித்து ஒரு காரியம் சொன்னார். இது முதல் கொண்டு எல்லா மிருகத்துக்கும் பறவைக்கும் உங்களை கொண்டதான அச்சமும் பயமும் அதுங்களுக்கு வரும் அப்படி சொல்றாரு. 9வது அதிகாரம் 1-2. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. கீழே நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து. இதை கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இந்த பூமியில இருக்கிறதான மிருகங்கள் பறவைகள்லாம் இனிமே நீங்க சாப்பிட போறீங்க. மாம்சத்தை சாப்பிட போறீங்க. மாம்சத்தை சாப்பிட போறீங்க. உங்களுக்கு எப்படி பசும் பூண்டு தந்தனோ, வெஜிடேபிள் கொடுத்தனோ, அதே மாதிரி இப்ப நான் வெஜிடேபிள் கொடுக்க போறேன். உங்களுக்கு விஜி கொடுத்த மாதிரியே நான் விஜி கொடுக்க போறேன். அதனால இது வரைக்கும் நீங்க விஜியோ சாப்பிட்டீங்க, காய்கறியா சாப்பிட்டீங்க, இனிமே கறியோ சாப்பிட போறீங்க அப்படி சொன்னார். அதனால இந்த 9:1 சொல்றாரு, உங்களை குறித்ததான அச்சமும் பயமும் இந்த மிருகங்களுக்கெல்லாம் வரப்போகுது, பறவைகளுக்கெல்லாம் வரப்போகுது. அது முன்ன வரைக்கும் கப்பலுக்குள்ள இருக்கும் போது அவன் காக்கா கூப்பிட்டான். காக்கா அப்படின்னா எஸ் பாஸ்டர் அப்படி சொல்லி வந்து நின்றுச்சு. போயிட்டு வா அப்படின்னா போயிட்டு வந்துச்சு. புறாவை கூப்பிட்டான். தோ வந்துட்ட மாஸ்டர்னு வந்துச்சு. போயிட்டு வந்துச்சு. யோசித்து பாருங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் எந்த மிருகமும் எந்த மனுஷனும் மாம்சத்தை சாப்பிடல. நாங்க அநியாயத்துக்கு போய் சொல்றீங்க, சொல்ல மாட்டீங்க நீங்க. இவ்வளவு அநியாயத்துக்கா போய் சொல்லுவீங்க ஊழியக்காரர்? அதுக்கு முன்ன வரைக்கும் மாம்சத்தை சாப்பிடவே இல்லை மிருகமும் மனுஷங்களும் அப்படின்னு எங்கெங்க ஆதாரம் இருக்குது? உண்மையா ஆதாரம் இருக்குது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 29-30 வாசிங்க. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தார். ஆண்டவர் மிருகங்களுக்கும் மனுஷங்களுக்கும் எதைத்தான் ஆகாரமா கொடுத்தாரு? சகல பறவைகளுக்கும் சகல மிருகங்களுக்கும் மனுஷர்களுக்கும் பசும் பூண்டுகளை தான் கொடுத்தார். கீரை வகைகளும் காய்கறி வகைகளும் பழங்களையும் தான் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க, மிருகங்கள் முதல் கொண்டு. இப்ப சிங்கம் புலி இருக்குது. 1000 வருஷ அரசாட்சியில் அதுங்கெல்லாம் என்ன செய்யும்? ஆடும் ஓனாயும் ஒருமித்து மேயும், கரடியும் ஆடும் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல தின்னும், புலி பசும் புல்ல சாப்பிடும், இப்படிலாம் சொல்லி இருக்குது. அப்ப இது 1000 வருஷாட்சியில் நடந்ததில்ல, ஆதாம் காலத்துல நடந்த காரியம். நோவா காலம் வரையிலும் இந்த சிங்கமும் புலியும் பலவிதமான கரடிகளும் மாம்சத்தை சாப்பிட்டு இருந்துச்சின்னு வைங்க. இப்போ நோவா எல்லாரையும் கூட்டு போறாரு 2 பேரா ஜோடியா உள்ள கப்பலுக்குள்ள போற வரைக்கும். வாங்க 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 நானும் வரேன். அதுங்க காட்டுல எதனா பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டு இருந்திருக்கோம். இப்ப 2 மட்டும்தான் கூட்டு போறாரு இவரு. சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் அதுல இருக்குது. அப்ப காட்டு மிருகங்கள்லாம் நோவா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பார்த்துருக்கோமா? பக்கத்துல இருக்க மிருகங்கள்லாம் காலி பண்ணியிருக்கோம். 2வது நோவா அவங்க பிள்ளைங்க அவங்க மனைவி எல்லாம் செத்துட்டு எங்கன்னா வந்து தங்கும் போது சொயங்கன்னு இவங்க தான் வெளியே வருவாங்க. அங்க துஷ்ட மிருகங்கள் தான் வெளியே வந்திருக்கும். அதனால நோவா காலம் வரையிலும் இந்த ஜலப்பிரயாணம் வரையிலும் எந்த மிருகங்களுக்கும் எந்த மனுஷங்களுக்கும் மாம்சம் சாப்பிடல. மாம்சம் சாப்பிடாது இருந்ததுனால தான் அந்த பேழைக்குள்ள அது போன உடனே படுத்து தூங்கி போச்சு. நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, அது போன உடனே உள்ள அப்படியே இழைப்பாறுதெல்லாம் தூங்கிடுச்சு, அதை மதிமயக்கத்தை உண்டாக்கியிருப்பார். ஆண்டவர் அதுக்கு சொல்றாரு, உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை நீ சேஃப்டி பண்ணி வச்சுக்கோ அந்த பேழைக்குள்ளன்னு. எதுக்கு சொல்லணும் ஆண்டவர்? நோவாவும் பிள்ளைங்களும் போய் தூங்கிட்டாங்களா? அப்போ 1 வருஷ காலமா தானே அந்த பேழைக்குள்ள வந்தாங்க. 1 வருஷ காலம், 1 வருஷத்துக்கு தேவையானதான எல்லாத்தையும் அவங்க சவதரித்து வச்சாங்க. அப்ப அது உள்ள இருக்கிறதுக்கு என்ன கொடுத்தாங்க? காய்கறிங்க தான் கொடுத்துருப்பாங்க. அதுங்க உள்ள வண்டி மாம்சம் சாப்பிட்டுச்சுன்னா இவங்க கதி என்ன ஆயிருக்கும்? எல்லாம் காலியா இருக்கும். அதனால தான் அவங்க கூப்பிட்ட உடனே வந்து மிருகங்கள் நின்றுச்சு, பயம் இல்லாம இருந்தாங்க. இப்பதான் கர்த்தர் சொல்றாரு, சகல நாட்டு மிருகங்களுக்கும்
சகல காட்டு பறவைகளுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் உங்களை குறித்ததான அச்சமும் பயமும் வரும். எங்க அச்சமும் பயமும் எப்படி வரும்? இப்ப மிருகங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. திடீர்னு என்ன பண்றாரு? நோவாவுக்கு சாப்பிடணும், ஆண்டவர் தான் சாப்பிட சொல்லிட்டாரு. ஒரு மிருகத்தை கூப்பிட்டு பிடிச்சிட்டாரு. பக்கத்துல எல்லா மிருகமும் பார்த்துட்டு இருக்கும்போது கத்தி எடுத்து கடற்கரை அறுக்கிறாரு கைத்தை. அது என்ன பண்ணும்? பேன்னு கத்தும். அறுக்கும் போது சும்மாவா இருக்கும்? பேன்னு கத்தும். இப்ப மற்ற பறவைகள் மிருகங்கள்லாம் பார்க்கும், ஆட்டா பாவி கொல்றோம், ரத்தம் வருது, பார்த்துட்டு இருக்க, சாப்பிட்றோம். அதுக்கப்புறமா இவன் கிட்டேயே போகக்கூடாதுன்னு சொல்லி ஓடணும். அதனால தாங்க ஆண்டவர் சொன்னாரு, படிமா 9:1, உங்களை குறித்ததான அச்சமும் பயமும் உங்களை பற்றிய 2வது வசனம். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கு. பாத்தீங்களா? நீ இப்ப சாப்பிட போற மிருகத்தை அதை அடிச்சு வேட்டையாடி தான் சாப்பிட போற. அதனால அந்த மிருகங்கள் உன் பக்கத்துல இனிமே வராது. உன்னை பார்த்தா பயந்து ஓடும். யோசித்து பாருங்க. இப்போ மிருகங்கள், அப்ப அது முன்ன வரைக்கும் அந்த மிருகங்களும் மாம்சம் சாப்பிடல, இவரும் சாப்பிடல. ஏன் இப்போ மாம்சத்தை சாப்பிட சொன்னார் ஆண்டவர்? 8வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஓய்வதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இப்போ சீதோஷண நிலை மாறப்போகுது. மழை காலம் வரும், பனிக்காலம் வரும், வெயில் வரும், மறுபடியும் மாறும். பலவிதமான சீதோஷ நிலை மாறி மாறி வர்றதுனால அந்த சீதோஷண நிலையை நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. வெறியும் காய்கறியை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு, அதனால மாம்சத்தை சாப்பிடுனார் ஆண்டவர். அதுக்கு தாங்க மாம்சத்தை ஆகாரமாக கொடுத்தார். மாம்சத்தை சாப்பிடும் போது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும், ஓரளவுக்கு என்ன செய்யும்? தாக்கு பிடிக்கும். அதனால குளிரில் இருக்கிறவங்க பாருங்க கறியாக சாப்பிடுவாங்க, வெயிலில் இருக்கிறவங்க பாருங்க கறி சாப்பிட்டா சூடாயிடும், அதனால காய்கறியை கொடுங்கம்மா அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி. அப்போ சீதோஷண நிலை மாறி மாறி வர்றதுனால இதையும் சேர்த்துக்கோ, உனக்கு காய்கறி கொடுத்தது போல இதையும் கொடுக்குறேன், உனக்கு இதையும் சேர்த்துக்கோ அப்படி சொன்னார். சரி, இப்போ இந்த பேழை எங்க வந்து நின்றுச்சு? 8வது வசனம், 8வது அதிகாரம் 4வது வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிச்சு. இப்போ இந்த பேழை எங்க வந்து நிக்குது? இதுக்கு சுக்கானம் கிடையாது, இதுக்கு நங்கூரமும் கிடையாது. எங்கன்னா நிறுத்தணும்னா இப்ப இவரு தேவன் எங்க நினைக்கிறாரோ அங்கதான் வந்து நிறுத்தணும். இந்த தண்ணி, இந்த பேழை வந்து தேவன் நியமிச்ச இடத்துல தான் வந்து நிற்கும், இல்லைன்னா எங்கேயும் நிற்காது. இது எங்க வந்து நின்றுச்சு? அரராத் என்கிறதான மலையில வந்து நின்றுச்சு. ஆர் அப்படின்னா சாபம், ஹாரீம் ஹாரூர் அப்படி சொன்னா சாபம், அரராத் அப்படி சொன்னா சாபம் நீக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அரராத் அப்படி சொல்ற இடத்துல வந்து அந்த பேழை வந்து நின்றுச்சு. இனி உங்களுக்கு சாபம் இல்லை, சாபத்தை நான் நீக்கி போட்டேன் அப்படி சொல்லி சாபம் நீக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து அவங்கள சேர்த்தார். சாபம் நீக்கப்பட்ட இடத்துல சேர்த்தாரு. இவங்க வெளியே வந்தாங்க, நல்ல மிருகங்களுக்கு பலி செலுத்தினாங்க. இனிமேல் மிருகங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு ஆகாரமாக கொடுத்துட்டாரு. இப்போ இவர் விவசாயம் பண்றாரு. விவசாயம் பண்ண உடனே திராட்சை ரசம் எடுத்தார். திராட்சை ரசம் எடுத்து குடிச்சார். 9வது அதிகாரம் 24வது வசனம். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது, இல்ல 21, அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் போதும். அவர் திராட்சரசத்தை குடித்தார், போதை ஏறி போச்சு. இதுக்கு முன்ன வரைக்கும் அவர் திராட்சரசம் குடிச்சிருக்கிறார். அதை போலத்தான் நினைச்சு அவர் திராட்சரசம் குடிச்சார். பிடிந்திருக்கும், எடுத்தார் திராட்சரசத்தை. என்ன வித்தியாசமாகுது? அப்படி இருந்திருக்கும். மறுபடியும் குடிச்சிருப்பாரு. குடிக்க என்ன ஆகுது? எல்லாம் 2 தெரியுது, வித்தியாசமா தெரியுது. கிட்ட இருக்கிறவங்களாம் தூரமா தெரியுறாங்க. சிரிச்சுக்கிட்டு நடக்கிறாரு, நட வேற மாதிரி போகுது. இப்படி நடக்கிறவர் இப்படி போறாரு. இப்ப என்ன ஆகுது? அவர் போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கைண்டி விழுது கீழே. எடுத்து மாட்டு வரமாட்டேங்குது, போட்டு போயிட்டாரு, போட்டு கத்துக்கிட்டாரு. இது வரைக்கும் இவன் திராட்சரசம் குடிச்சிருக்கிறான். ஆனா இப்ப மட்டும் ஏன் அப்படி ஆச்சு? ஒரு காரியத்தை ஆண்டவர் பண்ணாரு. என்ன? இந்த பூமியிலிருந்து வானத்துல தண்ணியை கொண்டு போனார் இல்லையா? அந்த தண்ணி மேல இருந்துச்சு.
இந்த ஓசாம் மடலங்களுக்குள்ள. அது கிழிஞ்சதுனால தானே தண்ணி கீழே வந்துச்சு. அது மேலே இருக்கிற வரைக்கும் இந்த சூரிய கதிர்வீச்சு இருக்கு பார்த்தீங்களா, அது பூமிக்கே வராது. நோவா காலத்தில் மேகமும் இருந்திருக்காது. காரணம் என்ன? மேகம் இருந்தால் மழை வரணும், அதுக்கு தான் அந்த மேகம் இருந்திருக்காது. மங்குன்னு தெளிந்த வானம் தான் இருந்திருக்கும். ஏன்னா வானத்துக்கு மேலே தண்ணி இருக்குது. இப்போ சூரிய கதிர்வீச்சு அந்த தண்ணி மேலே பட்டுட்டு மேலேயே போயிடும். அதனால பூமியிலேருந்து மூடு பண்ணி எழும்பி பூமியை நினைக்கிறதுனால பூமி சில்னஸாகவே இருக்கும், ஏசியில் இருக்கிற மாதிரியே. அப்போ எந்த பொருளும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி எந்த பொருளும் கெட்டு போகாது இருக்கிறதுனால இவர் திராட்சை ரசம் எத்தனை நாள் வச்சு குடித்தாலும் அது போதை வராது, அல்காலாம் மாறாது. இப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு? மதகுலங்களை கிழிச்சதுனால சூரிய கதிர்வீச்சு நேராக கீழே வருது. இப்போ நேராக கீழே வரும்போது இந்த பூமியில் பங்கஸ் வைரஸ் உருவாகும். இப்போ பங்கஸ் வைரஸ் எல்லாம் உருவாகும் போது எதனா பொருள் வச்சா சில்னஸ் இல்லாமல் போகிறதுனால கெட்டு போகும். அதனால இவர் என்ன பண்ணார்? மாதிரியே எடுத்து சேர்த்து வச்சார். இவருன்னா அங்கே 10 பேர் தானே இருக்கிறாங்க, ஒரு 8 பேர் வியாபாரம் பண்ணனா கூட திராட்சை ரசத்தை எடுத்து யாருக்குன்னா விற்று இருக்கலாம். அங்கே தான் மனுஷங்களே இல்லையே. 8 பேருக்கு என்னத்த இவர் செய்து பானை பண்ணியா அப்படி என்ன வச்சிருப்பாரு. எடுத்து குடிக்கிற மாதிரி பழசை எடுத்து குடிச்சிருப்பார். இதான் வைரஸ் வந்துருச்சே, பாக்டீரியாக்கள்லாம் வந்துருச்சு. அந்த பாக்டீரியாக்கள்லாம் என்ன பண்ணிச்சு? அதை புளிப்பாக்கி விட்டுருச்சு. குடிச்சவனே புளிப்பா இருக்கு, நான் நல்லா தானே வச்சேன், ஏன் புளிப்பாச்சு? நல்லா குடிச்சாரு, குடி வாங்கிட்டு. வைரஸ் வந்ததுனால இது புளிப்பாச்சு, இல்லைன்னா அது இருக்காது. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? கதிர்வீச்ச பூமிக்கு அனுப்பினார். எதுக்கு கதிர்வீச்ச பூமிக்கு அனுப்பினார் தெரியுமா? அதை குகிழிச்சு இந்த பூமியில தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வடிஞ்சிட்டு கிடந்துச்சு. இந்த கதிர்வீச்சு என்ன பண்ணுச்சு? இந்த தண்ணியெல்லாம் அப்படியே நீராவியாக மாற்றுது. இப்போ நீராவியாக மாற்றினோடனே இந்த தண்ணி நீராவியாக மேலே போய் என்ன பண்ணுச்சு? அந்த சில்னஸில் மேகமாக மாறுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணார்? இந்த பூமியில் இருக்கிற தண்ணி எடுத்து மழைக்கு பூமியை கொடுத்தார். நோவா காலம் போல் இருந்துச்சுன்னாக்கா பூமியிலேருந்து தண்ணி எடுத்து மேலே கொண்டு போக முடியாது. கர்த்தர் இவ்வளோ பிளானை செய்தார். அதனால் இந்த ஆர்டிகாவும் அண்டார்டிகாவும் மறுபடியும் கரைஞ்சி போச்சுன்னா ஒன்று சேர்ந்துடும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? கிழக்குக்கும் மேற்கும் தானே ஊதி விட்டார். அதனால் சூரியனே கிழக்கு வழியோ பூமி சுற்றட்டும் அப்படின்னு சொல்லி கிழக்கு வழியாகவே சுற்ற விட்டார். அதனால தான் நம்மளுக்கு கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையுது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் வெயில் படாது. இந்த பக்கம் அந்த பக்கம் பட்டுச்சுன்னா நம்ம போய் சேர்ந்துருவோம், தண்ணி வாய்க்குள்ள போய். அதனால் ஆண்டவர் இவ்வளோ வேலையை பண்ணி நம்மளை காப்பாற்றிட்டு வரார். அதுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சுன்னா நாம் எப்படிப்பட்ட அழிவிலும் தான் தப்பிச்சுக்கலாம். கண்களை மூடுமா? வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு மறைஞ்சிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்கிறதான எல்லா காரியங்களும் அதிசயமானவைகள், அற்புதமானவைகள். படிக்க 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 ஒவ்வொரு காரியத்தையும் தெரிய வரும்போது ஆச்சரியமாயிருக்கும். ஆண்டவரே, மனுஷனுக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை எல்லாம் செய்கிறீரா? இயற்கையே மனுஷனுக்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இயற்கையை கூட ஆண்டவர் வித்தியாசமாய் மாற்றுகிறார். இவ்வளவோ பெரிய காரியங்கள் யாருக்கு நடக்கும்? மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்கள் அதிசயங்களும் அற்புதங்களாக இருக்குது. அவர் கண்களில் நமக்கும் கிருபை கிடைக்கட்டும். அவர் சொன்னதான காரியத்தின் போல நாமும் 300 தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவமாய் மாறுவோம். அந்த பெந்தகோஸ்து அனுபவத்தை காத்து கொள்ளுவோம். நம் ஞானஸ்தானத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுவோம். அப்படியானால் அந்த பேழைக்குள்ள நீயும் நானும் காணப்படுவோம். இந்த பூமியில பெரிய அழிவு வந்தாலும் சாபம் இல்லாத இடத்துல, சாபம் அகற்றப்பட்ட இடத்துல நாம் போய் சேர்ந்து விடுவோம். அதுதான் தேவன் வாசம் பண்ணுகிறதான பரதேசி பரலோகம், அவர் வாசம் பண்ணுகிற பூமி. கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்றுரைத்திரே, நம்பி வந்தேன் உந்தன் கிருபையாக்குந்திரே. கிருபை பெற்றாய் அலைகள் விலகிய கோய்வேதினும். ஆமென், ஆமென், ஆமென். கிருபை பெற்றாய் வாழ்க என்றுரைத்திரே, நம்பி வந்தேனும் கிருபையாக்குந்திரே. கிருபை பெற்றாய்
வைத்தினே, நம்மை வந்தேனும் கிருபையா தோன்றினே, மலைகள் விலகி கிருபையா, கிருபை, 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 கிருபை. மலைகள் விலகி. பிரியமானவர்களே, ஆதாம் காலத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். அவருக்கென்று ஒரு கூட்டமாகி அந்த நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த நோவாவுடைய வம்ச வரலாறுல வந்தவர்கள் தான் நாம் எல்லாரும். ஆகவே நாம் வாழ்வதற்காகவும் நாம் இந்த பூமியில நிலைத்திருப்பதற்காகவும் நம்முடைய நினைவுகள் மோசமாயிருந்தாலும் கர்த்தர் இதுவரையிலும் நம்மை சபிக்காமல் அழிக்காமல் பாதுகாத்து வருகிறார். நமக்காக இந்த இயற்கையை நமக்கு அனுகூலமாக்கி தந்திருக்கிறார். எந்த நாசமோசமும் வராதபடி நம்மை பாதுகாக்கிறார். நம்மேல் வைத்த இரக்கம், நமக்கு கிடைத்த கிருபை, அது அவருடைய ஈவாய் மாறி இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்யபடினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.